நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த லோனு கேட்டு வந்து போலீஸ் பேசுகிறேன், அட்வொகேட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது மிரட்டினா வந்து பயப்படாதீங்க, லோன் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சுட்டு ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டாங்க. சார் இந்த மாதிரி மிரட்டிட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம லோன் கட்டாமல் விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த கடன் வாங்குறது அப்படின்றது நீங்கள் பேங்க்கை வாங்கினாலும் சரி, இல்லை நிதி நிறுவனங்கள் வாங்கினாலும் அல்லது தனிநபர்கிட்ட வாங்கினாலும் கடன் வாங்கினா திருப்பி செலுத்த வேண்டிய சட்டப்படியான பொறுப்பு அது செலுத்தி தான் ஆகணும். அதில் கூட குறைய செலுத்துறதோ அல்லது வந்து பேசி தளர்வு செய்கிறதோ இல்லை க்ளோஸ் பண்ணி ஏற்கனவே கட்டணத்தை வச்சு அது கழிச்சிட்டு போகிறதோ அது வந்து சம்மந்தப்பட்ட நபரோட, அது பேங்க்கோ அல்லது நிதி நிறுவனம் அல்லது தனியார் யார் கூட வேணாலும் பேசி அதை சரிப்படுத்திக்கலாம். ஆனால் கடன் வாங்கினா கடன் செலுத்த வேண்டியது ஒரு கடமை. நான் எந்த விஷயத்தில் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு லோன் கட்டுறீங்க, லோன் வந்து கட்ட முடியாமல் போனப்போ ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. நமக்கு ஏஜென்ட்டுன்னு தெரியாது, போலீஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் வரல, இந்த லோனை கட்டல அப்படின்னா, இந்த இஎம்ஐ கட்டல அப்படின்னா உன்னை ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் அட்வொகேட் பேசுகிறேன், உங்களுக்கு வாரண்ட் அனுப்பிவிடுவேன், இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் வரல அப்படின்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் மிரட்டல்கள் வந்திருக்கும். இந்த 2 வீலர் லோனு, கார் லோனு, பர்சனல் லோன்லாம் கட்டாததுக்கு இந்த மாதிரியான மிரட்டல்கள் வரும்போது அந்த மிரட்டல்களுக்காக பயந்து அவர்களிடம் லோன் கட்டாதீங்க. சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை, சம்மந்தப்பட்ட பேங்க்கையும் அணுகி அவங்ககிட்ட என்ன கட்டணும் அப்படின்றத பேசிட்டு அதை வந்து ஒரு சமரசத்துக்கு கொண்டு வந்து கட்டி முடியுங்க. ஆனால் அந்த மாதிரி மிரட்டதுனால மட்டுமே சுத்தமாக அந்த லோனையை கட்டாமல் விட்டுடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு சிலர் கேட்டாங்க, கட்டாமல் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விட முடியாது. ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கட்டாதீங்க அப்படின்றத நான் அந்த வீடியோ மூலிமா சொல்ல வந்தேன். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சட்டம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.